எக்ஸசைஸ் 8.3ல செகண்ட் சம் பார்க்கலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டட் டேபிள் தான். ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு செகண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்து ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை தான். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு இதை வந்து மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேப்பா, இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட் சம் ஏ, அடுத்தது பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி. ஸோ இந்த ஏயை கொண்டு இந்த பியை, அதே ஏயை கொண்டு இந்த சியை, அதே இந்த ஏயை வச்சு டியை, இப்படி நம்ம ஒவ்வொன்றையாக மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி, ஸோ ஏபி, நம்ம ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு சி, ஏசி, ப்ளஸ் ஏ இன்ட்டு டி, ஏடி. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளம், இங்கே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5ன்னு சொல்லி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5xyயால் மல்டிப்ளை பண்ணணும். கவனமாக பண்ணணும். இந்த 5xyயை கொண்டு இதில் இருக்க ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 5xy இன்ட்டு எக்ஸ், அப்போ எக்ஸை மட்டும் ஸ்கொயர் ஆகுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு ஆயிரும். அடுத்து நமக்கு என்ன சைன் இருக்குது? ப்ளஸ். அதே மாதிரி இந்த 5xyயை கொண்டு இந்த ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும் அடுத்தது. ஸோ 5 அப்படியே இருக்கும், எக்ஸ் அப்படியே இருக்கும், ஒய் மட்டும் ஒய் இன்ட்டு ஒய், ஒய் ஸ்கொயர்ட் ஆயிரும். ஸோ 5xy². ஓகேவா? அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த 5xyயை கொண்டு இந்த 5ஐ மட்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 5 இன்ட்டு 5 25, ஆனால் xy அப்படியே தான் இருக்கும். ஸோ 25xy. ஓகேவா? இதுதான் செகண்ட் ப்ராப்ளம். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்மையும் நம்ம வந்து மிஸ்டேக் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக ஸ்கொயரு அந்த பவரில் என்ன வருங்கிறத கரெக்டாக போட்டு செய்யணும். இப்போ தேர்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி பாருங்கள். இங்கே இருக்குது பி மட்டும் இருக்குது, இங்கே 6p² மைனஸ் 7p ப்ளஸ் 5ன்னு இருக்குது. ஸோ இந்த பியை கொண்டு ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்மோட ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். p இன்ட்டு 6p², அப்போ என்ன ஆகும்? 6p³ ஆயிரும். ஏன்னா இங்கே p⁻1, இங்கே p⁻2, ஸோ 1 + 2 3 ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த மைனஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே ஒரு p இருக்குது, இங்கே ஒரு 7p இருக்குது. ஸோ 7 அப்படியே இருக்கும், p மட்டும் என்ன ஆயிரும்? p². ஏன்னா இங்கே இருக்க பவர் 1, இங்கே இருக்க பவர் 1, 1 + 1 2ன்னு ஆயிரும். அதுக்கு அடுத்தது ப்ளஸ், இங்கே ஒரு p, இங்கே ஒரு 5, ஸோ 5 இன்ட்டு p 5p. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்த சம், ஃபோர்த் சம் பாருங்கள். 4p² q² இங்கே இருக்குது, இங்கே வந்து p² மைனஸ் q²ன்னு இருக்குது. ஸோ இது ஒரே டேர்ம், இது வந்து 2 டேர்ம், p² q²ன்னு 2ஆக இருக்குது. ஸோ இந்த ஒரு டேர்மை கொண்டு போய் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்ம் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 4p² q² இன்ட்டு p² அப்படிங்கும்போது 4p தான் இருக்குது இல்லையா? pயில் இங்கே பவர் 2, இங்கே பவர் 2 என்ன ஆயிரும்? பவர் 4 ஆயிரும். அப்போ q² அப்படியே இருக்கும். அடுத்து என்ன சைன் இருக்குது? மைனஸ், அதை ஃபாலோ பண்ணிக்கணும். மைனஸ் போட்டுட்டு இப்போ இந்த 4p² q² போய் q² மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4p², இந்த q² இன்ட்டு இந்த q² என்ன வரும்? 4p² q² இன்ட்டு q² q⁴ ஆயிரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே. இதில் லாஸ்ட் சம் பாருங்கள். a + b + c, இங்கே abc. ஸோ இந்த ஏபிசியை கொண்டு போய் ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஏபிசி இன்ட்டு ஏ என்ன வரும்? a² bc ப்ளஸ் போடுவோம். ஏபிசி இன்ட்டு பி அப்படிங்கும்போது a b² c. ஓகே. அதே மாதிரி ப்ளஸ் இந்த ஏபிசியை கொண்டு சியை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஏபி c² வரும். ஓகேவா? அதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணும்போது a இன்ட்டு ஏங்கும்போது இங்கே a², இந்த b இன்ட்டு பிங்கிறது அங்கே b² ஆகுது, இந்த c இன்ட்டு சிங்கிறது அங்கே c² ஆகும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் சம். வெரி சிம்பிள். ஒரு டேபிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.